எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா 2500 கோடி கடன் உள்ள ஜாதக அமைப்பு. அதாவது இவருக்கு வந்து 2500 கோடி கடன் இருக்குது. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்கம் பார்த்தீங்கன்னா இதை விட 4 மடங்கு அதிகமாக வந்து இன்கம் வருது. அது எப்படி ஜாதகத்தை வச்சு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இவர் வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தாங்க. அவங்க பேரோ ஏதோ வந்து என்னால் ரிவீல் பண்ண முடியாது. அதனால தான் வந்து டைம் வந்து நான் கொடுக்கல. டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துருக்கேன். இவர் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பெரிய ஆளுங்களோட வந்து இவருக்கு பழக்கம் இருக்குது, மினிஸ்டர் ரேஞ்சுக்கு. இப்போ இந்த ஜாதகத்தை வச்சு இவர் வந்து இத்தனாயிரம் கோடி கடன் இருக்குது, அதை விட அதிகமாக வந்து வருமானம் வருது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இது நார்மலாக வந்து கிரகத்தை வச்சு நீங்கள் சொல்ல முடியாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதனால தான் நட்சத்திரத்துக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்குறோம். இப்போ ஒவ்வொரு கிரகமும் எந்த நட்சத்திரத்தில் இருக்குன்னு போட்டிருக்கேன். என்னுடைய கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா சந்திரன் நட்சத்திரத்தில் 3 கிரகம் இருக்குது, சூரியன், செவ்வாய், சுக்கிரன். புதன் நட்சத்திரத்தில் 2 கிரகம் இருக்குது, சனி, ராகு. அடுத்து புதனும் ராகுவும் நட்சத்திர பரிவர்த்தனை. புதன் திருவாதிரை நட்சத்திரம், ராகு ரேவதி நட்சத்திரம். புதன் ராகு நட்சத்திரம், ராகு புதன் நட்சத்திரம். இப்போ புதன் ராகு நட்சத்திர பரிவர்த்தனை ஆகிருக்குது. இந்த 3 கான்செப்ட் வச்சு தான் நம்ம பலனே சொல்ல போகிறோம். இது என்னுடைய கான்செப்ட். இதில் வந்து பாவகத்தை எடுக்கிறது இல்லை, ராசி எடுக்கிறது இல்லை, கிரகத்தை எடுக்கிறது இல்லை. நட்சத்திரத்தை மட்டும் வச்சு பலன் சொன்னால் அது கரெக்டாக வருதுங்கிறது என்னுடைய கருத்து. அதனால் நான் வந்து என்னுடைய மெத்தடில் வந்து இதுக்கு நான் வந்து பலன் சொன்னேன் அவருக்கு. இது வந்து 7-8 மாதம் முன்னாடி ஒரு அப்ரோச் பண்ணும்போது நான் சொன்ன பலன்கள். இது வந்து 2500 கோடி கடன் இருக்குது இவருக்கு. அதனால தான் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஜாதகத்தை எடுத்து உங்களுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இவர் வந்து ஒரு பெரிய புள்ளின்னு வச்சுக்கோங்களேன். இவர் ஜாதகத்தில் சந்திரன் அதிகமாக கனெக்ட் ஆகுது நட்சத்திர ரீதியாக, புதன் அதிகமாக கனெக்ட் ஆகுது. புதன் ராகு பருவத்தினால ராகு நம்ம எடுத்துக்கிறோம். மாந்தி வந்து ராகு நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால மாந்தி எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அது சார்ந்த தொழிலில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். புரியுதா? மாந்தி வந்து எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அதில் உயிர் காரத்துவத்துக்கு பாதிப்பை கொடுத்துட்டு பொருள் காரத்துவத்துக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். அப்போ அது ராகு நட்சத்திரம்னா ராகு வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அவர் தொழிலில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அதிகமாக கனெக்ட் ஆகுதுன்னு எடுத்துக்கிட்டா சந்திரன், புதன், ராகு இந்த 3 கிரகங்களை வச்சு நம்ம பலன் சொல்ல போகிறோம். இப்போ தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா சந்திரன் அப்படிங்கிறது ட்ராவலிங் பிளானட், புதன் அப்படிங்கிறதும் காற்று கிரகம், ராகுங்கிறதும் ட்ராவலிங் பிளானட். அப்போ 3 ட்ராவலிங் பிளானட் வந்து அதிகமாக கனெக்ட் ஆகிறதுனால இவர் வந்து சொந்த தொழில் ஒரு இடத்துல வச்சு செய்ய முடியாது. இதுதான் ஃபஸ்ட்டு லாஜிக்கு. சொந்தமாக ஒரு தொழில் பண்ண வாய்ப்பு இல்லை. எப்படி பண்ணணும் அப்படின்னா ட்ராவலிங்கில் தொழில் பண்ணணும், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு இடத்துல வாங்கி இன்னொரு இடத்துல விற்கணும், அல்லது இவர் வந்து தரகராக செயல்படணும், அல்லது வந்து ஒரு கான்ட்ராக்டிங் மாதிரி எடுத்து பண்ணணும். ராகு வந்து இரவில் இயங்கக்கூடிய கிரகம், சந்திரன் இரவில் இயங்கக்கூடிய கிரகம், புதனும் 2 டைமில் இயங்கக்கூடிய கிரகம்னா நைட்டில் செய்யக்கூடிய வேலைகள் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஃபாரினுக்கும் இதுக்கும் தொடர்பு வச்சு செய்யக்கூடிய வேலைகள் வந்து சக்ஸஸ் கிடைக்கும். இலீகல் ஆக்டிவிட்டீஸில் பண்ணுறது மூலிமா செஞ்சாலும் அதில் பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அப்படிங்கிறதுனால நான் சொன்னது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து தொழில் பண்ணால் சக்ஸஸ் ஆகாது. ஃபஸ்ட்டு சொந்த தொழில் பண்ணுறதுக்கு கொடுப்பனை இல்லை. வேற ஒருத்தர் பேரில் தொழில் பண்ணி நீங்கள் பின்னாடி இருந்து இயக்கலாம், அப்படி பண்ணலாம். நீங்கள் வந்து ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம் அந்த மாதிரி விஷயத்தை வந்து நீங்கள் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு, இலீகலாக இது குட்ஸ் எல்லாத்தையுமே வந்து விற்கிறது, இலீகலாக செய்யக்கூடியது, ஷேர் மார்க்கெட் ரீதியாகவும் வந்து பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். அந்த மாதிரி தான் இந்த ஜாதகம் சொல்லுது. ஃபஸ்ட்டு அவர் யாருன்னு சொல்லலை. இது ஜாதகம் பலன் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அவர் சொன்னது என்ன அப்படின்னா எனக்கு வந்து 2500 கோடி கடன் இருக்குது, அடுத்து ஒரு 10,000 கோடி வர்றதுக்கு காத்திருக்குது அப்படின்னு அவர் சொன்னார். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா ராகு சம்மந்தப்பட்டாலே, ராகுக்கு அது அதிகமாக சம்மந்தப்பட்டாலே கடன் வாங்கக்கூடிய சூழல் வந்துடும். ராகுங்கிறது கடன் கொடுக்க வைக்கும், கேதுங்கிறது கடன் வாங்க வைக்கும். இப்போ செவ்வாயும் ராகுவும் பார்த்திங்கன்னா ஒரே டிகிரியில் இருக்குது ஒரு ஜாதகத்தில். செவ்வாய் 23 டிகிரி, ராகு 23 டிகிரி. அப்போ நிலம், வில்லங்கம், கட்ட பஞ்சாயத்து அந்த மாதிரி விஷயத்தில் வந்து இவருக்கு வருமானம் வரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். புதன் ராகு தொடர்பு கொள்வதனால ஷேர் மார்க்கெட் மூலியமாகவோ அல்லது வந்து ஃபாரின் கரன்சி ஒரு இது பண்ணுற மாதிரியோ கள்ளத்தனமாக பண்ணுறது மாதிரியோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது மூலியமாகவோ குட்ஸை கடத்தல் பண்ணுறது மூலியமாகவோ வருமானம் வரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் புதன் ராகு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 3மே ட்ராவலிங் பிளானட்ஸுங்கிறதுனால இவர் இன்டர்மீடியேட்டர் வந்து ஒரு இடத்துல வாங்கி இன்னொரு இடத்துக்கு கொடுக்கக்கூடிய செயல்பாடு பண்ணால் மட்டும்தான் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது சொல்லியாச்சு. புதன் ராகு இருக்கிறதுனால இவருக்கு வந்து இலீகல் தொடர்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு. அவரும் ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ இதில் கண்டுபிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா எதுவுமே வந்து சொந்தமாக பண்ணக்கூடாது, நீங்கள் ஒரு இடத்துல வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கணும். அப்படிங்கும்போது கடன் வாங்கி தான் ஒரு செயல்பாடு பண்ணுறாரு, அது மூலிமா இன்கம் ஜென்ரேட் ஆகுது. இப்போ 2500 கோடி கடன் வாங்கி
அது மூலிமா ப்ராஃபிட் வந்து ஒரு 10,000 கோடி வருது. அப்போ கடன் வாங்கி ரொட்டேஷன் பண்ணுற மாதிரி தொழில் தான் அவர் பண்ணுறாரு அப்படிங்கிறத அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டார். அதனால் வந்து இந்த உதாரண ஜாதகத்தை உங்களுக்கு ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா, கடன் வாங்கி தான் ஒருத்தர் பெரிய ஆளாக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் தான் கடன் வாங்க முடியும். காற்று கிரகங்கள் அதிகமாக சம்மந்தப்பட்டா, ராகுக்கு அது அதிகமாக சம்மந்தப்பட்டா அவங்க வந்து கடன் வாங்கி தான் ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ண முடியும். ராகு சம்மந்தப்படுறதுனால கடன் வாங்கி செய்யக்கூடிய பிஸ்னஸ். அதுவும் லீகலாக பண்ணால் சக்ஸஸ் ஆகாது, இல்லீகலாக தான் பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னா ராகுங்கிறது இல்லீகலை குறிக்கக்கூடிய பிளானட். அப்போ அது மூலிமா வந்து இத்தனை கடன் வாங்கி அது மூலிமா இன்கமும் அவருக்கு வந்து நிறைய ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறத இது மூலிமா நான் தெரிவிச்சுக்கிறேன். அவர் கேது நட்சத்திரம்னா ஆள் வந்து நல்லவராக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு பயத்திலே தான் வாழ்க்கை ஓடும்னு சொல்லலாம். ஏன்னா எதுலேயுமே நிரந்தரம் இருக்காது. இந்த காற்று கிரகங்கள் வந்து ஒரு இடத்துல நிலையாக இருக்காது. அப்போ ஏற்ற இறக்கமாக தான் லைஃப் ஓடும். எப்பயுமே பயத்தில் தான் லைஃப் ஓடும். இல்லீகலாக பண்ணுறதுனால பெரிய முன்னேற்றம் வந்து கிடைக்கும். ஆனால் அது பயத்தில் தான் வாழ்க்கை ஓடுற மாதிரி வந்து இருக்கும். இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டோட ஜாதகத்தை வந்து என்னுடைய ஆய்வின்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது சார்ந்த புரிதல் கிடைச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி வித்தியாசமான ஜாதகங்களை அடுத்தடுத்த வீடியோஸில் நான் பதிவு பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.